இன்றைக்கி வெனஸ்டே எங்கள் தோட்டத்தோட மினி விலாக் பார்த்துடலாமா? ஈவினிங்காக அப்படியே எங்கள் தோட்டத்துக்கிட்ட போனால் செம்ம காற்று, மழை வர மாதிரி இருந்தது. ஆனால் மழை வரல. செவ்வாழை குலை தள்ளியிருக்கு, பச்சை மிளகா நல்லா வச்சுருக்கு. நாங்கள் 2 டேஸ் வந்து இதை பறிச்சுட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் நேற்று வீடியோவில் பச்சை நாடா வந்து வெட்டி வச்சதை காட்டினால இந்த கொலையை தான் வெட்டி வச்சுருக்காங்க. ஒரு 4-5 கத்திரிக்காய் பிஞ்சு வச்சுருக்கு. இது நீல கத்திரிக்காய். இது வந்து நம்ம நாட்டு குண்டு கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்கள்ல அது. அப்புறம் இது மாங்காய் மரம். இது எங்களோட ஃபஸ்ட்டு தோட்டம். 2வது தோட்டத்துக்கு போகலாம். இதில் எலுமிச்சப்பழம் செடி வச்சுருக்கோம். அப்புறம் இதுலேயும் பச்சை நாடா வந்து குலை தள்ளியிருக்கு. அப்புறம் எங்கள் தோட்டத்தில் கருவேப்பிலை செடி இருக்குது. இந்த கருவேப்பிலை பறிச்சுட்டு போயிட்டு துவையல், கருவேப்பிலை பொடிலாம் ரெடி பண்ணி வச்சுப்போம். அதுக்கப்புறம் சப்போட்டா மரம் இருக்குது. ஏதோ ஒரு குருவி கூடு கட்டி வச்சுருக்கு. எந்த குருவின்னு தெரியல. எந்த குருவி இந்த மாதிரி கூடு கட்டுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். குண்டுமல்லி செடி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கொய்யாக்காய் இருக்குது. கொய்யாக்காய் பழுத்துருக்கான்னு பார்த்தா பழுக்கலை. காலைல தான் 2 பறிச்சுட்டு வந்தாங்க. இன்னும் காயாக தான் இருக்குது. நாளைக்கு வந்து பறிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கேயும் செவ்வாழை வச்சுருக்கோம். அப்புறம் முக்கியமான ஒரு ஃப்ரூட் இருக்குது. அது என்னென்னா மாதுளம்பழம். இப்போ தான் பிஞ்சு விட்டுருக்கு. ஆனால் எப்போ பழுக்குன்னு தெரியல, பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த பினாங்கு வெத்தலை வந்து போட்டிருக்கோம். அப்புறம் கத்தாழை இருக்குது. அப்புறம் செம ஸ்பெஷலான ஒரு செடி ஒன்று வச்சுருக்கோம், அவகேடோ. இது 2 இயர்ஸ் ஆச்சு. 2 இயர்ஸாக இப்படி தான் இருக்குது. இது நம்ம கிளைமேட் காய வைக்குமான்னு தெரியல, பார்க்கலாம். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.